உங்க தந்தை கிடைச்சதுங்களா? நாங்கெல்லாம் என்னமா ஏதோன்னு பயந்துட்டோம். காரணம் இல்லாம உங்க எல்லாரையும் வரவழைக்கலடா. நம்ம ஏமாத்திட்டு வந்தாலே அந்த விஜயா, அவ இந்த ஊர்ல தான் இருக்கா. அவளை இந்த வீராசாமி விட மாட்டான். எப்படி அவளை நாம கடத்திக்கிட்டு போயே ஆகணும். அதுக்கு ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கிறேன். வாங்க பேசிட்டே போலாம். அருவாய்ப்ப இவனை சுத்தி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அந்த பொண்ணை இவங்கிட்ட காட்டி கொடுத்ததுக்கு பிராயச்சித்தமா அவளை நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அப்பாவுக்கு தெரியாம நாம போட்டிருக்கிற திட்டத்தை நினைச்சா எனக்கு என்னமோ பயமா இருக்குது. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன 2 பேரும் மணவரையில வந்து உட்கார்ந்ததும் அப்பா சத்தம் போட போறாரு. பதிலுக்கு நான் சத்தம் போட்டுட்டு அவர் அடங்கி போயிடுறாரு. அவ்வளவுதானே. அம்மா முடிச்சுட்டா? இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும்பா. அப்ப முதல்ல நான் இங்க போய் காரியத்தை எல்லாம் கவனிக்கிறேன். நீ சீக்கிரம் அலங்காரத்தை முடிச்சுக்கிட்டு விஜயாவை கார்ல கூட்டிட்டு வா. ரவி, என்னம்மா கஷ்டப்பட்டு இவ்வளவு ஏற்பாடுலாம் செஞ்சிருக்கிறோமே, முகூர்த்தத்துக்கு அப்பா வரலன்னா? நீ கவலைப்படாத. இன்னைக்கு பூரா நல்ல முகூர்த்தம் தான். அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் தாலி கட்டுறது. அப்படி அப்பா வரலன்னு வச்சுக்க, முதல்ல தாலி கட்டிடுவோம். அப்பா வந்ததுக்கு அப்புறம் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா போச்சு. என்ன சீக்கிரம் வந்து சரி. என்னவோ தெரிஞ்சவன் கும்பிட்டானா, அப்பம்பட்ட கடனை குடுறான்னு சொன்னானா, அந்த கதையாவில் இருக்கு. ஏதோ தெரியாதனமா அந்த டாக்டர் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டேன். ஊட்டியில குளிருக்கு எங்கேயாவது அடங்கி விட்டானாலே சார். வையாதீங்க, பக்கத்துல தான் இருக்கு. டாக்டர் சார், எனக்கு இந்த கல்யாண அவசரத்துல என்ன பேசுறது ஏது பேசுறது தெரியாம உங்களை அவன்னு சொல்லிவிட்டேன். அதனால ஒரு தப்பு இல்லை. ஆமா, நீங்க மாத்திரம் வந்துட்டீங்களே, கல்யாணம் பண்ணாங்க 5 நிமிஷம் 5 நிமிஷத்துல வரும். மத்த வேலைகளை பாருங்களேப்பா. யாரால மத்த வேலை என்ன இருக்கு? மத்த வேலை ஐயா 5-6 இடத்துக்கு போனால அவன் போயிட்டானா என் வாயில மந்திரமா வரும். அடுத்து வாங்க வாங்க வாங்க. இவர் எங்க அப்பா, இவர் ரவியோட ஃபாதர். இந்த ஊர்லயே பெரிய மனுஷன். அப்போ நாற்காலியில தான் உட்கார வைக்கணும். ஆமா. ஒரு புது மாதிரியான கல்யாணமா இருக்கு. மாப்பிள்ளை திருமணம் வர, பொண்ணு திருமணம் வரையா? நீங்க அவசரப்படாதீங்க, வேற கதையே ஒண்ணு இருக்கு. நீங்க வாங்க நாற்காலியில உட்கார்ந்து பேசுவோம். சாதாரணமா இந்த மாதிரி சின்ன சின்ன கல்யாணத்துக்கு நான் போற பழக்கமே கிடையாது. இப்ப ஏன் இங்க வந்தேன்னா, உங்க பையன் இருக்கானே, அவன் என் காலில் விழுந்தான். என் பையன் உங்க காலில் விழுந்தானா? அவன் வணங்கா முடியாச்சு. ஒரு கால் வேட்டி தடிக்கு விழுந்திருப்பான். என்ன உண்மையான நமஸ்காரம் தான். அப்போ கால் குழாய் மாட்டிருந்தான். கால்ல குழாயா? மேல கல்யாண பொண்ணு இருக்காளே, ஜம்பன் இருக்கா. பொண்ணோட அழக தள்ளுங்க. பொண்ணோட அப்ப இருக்கானே பணக்கார பாவி. 10 லட்சம் போச்சு வண்டி, குதிரை லாயம். அந்த பாவியை நான் இன்னும் பார்த்ததில்லை. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்க போறேன். அது ஒரு பெரிய மர்மங்க. யாராவது ஓடி வாங்க, யாராவது ஓடி வாங்க. என்னது என்னது? ஒண்ணுலப்பா, விஜயா மணக்கோலத்தோட கார்டன் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வர சொல்லி ரவி சொல்லிச்சு. அதுக்குள்ள இந்த படுபாவி பசங்க. கவலைப்படாதீங்க, நீங்க வண்டியில ஏறுங்க ஏறுங்க. மாப்பிள்ள வேஷம். டாக்டர் சார் கல்யாணம். யாருக்கு திருப்பதிக்கா? பழனிக்கு. ரவி சாரு கல்யாணம். அக்கிரமா யாருக்கு கேட்ட? அப்பா நான் சொல்றேன் சார், உங்க மகன் விரும்பின பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கலைங்கிறதுக்காக எங்க அப்பா தான் இதே பந்தல்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஏயா, என் பையன் கல்யாணத்தை ஏற்பாடு பண்றதுக்கு நீ என்ன புரோக்கரா? நான் புரோக்கர். விஜயா அலங்காரம் பண்ணி கார்ல கூட்டிட்டு வரும்போது 4-5 ரவுடி பசங்க வழி மறிச்சு அவளை கடத்திட்டு போயிட்டாங்க. என்னது? ஆமா, அவங்க போற வழி எனக்கு தெரியும். உடனே வந்தா காப்பாத்தலாம். சுந்தரா பத்தா ஏன் இந்த ஆள் ஓடுறா? நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. இந்த பக்கம். இப்படி இல்ல, இப்படி போங்க. இந்த பக்கம் இப்படி போங்க. சீக்கிரம்டா, சீக்கிரம்.
ஓவர்டேக் பண்ணு. அவசரப்படாம சண்டை போடுங்க. என்ன பதட்டம்? கடைசியில் நீங்க தான் ஜெயிப்பீங்க. என்ன யோ 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 கை விட்டுறாதியா. கீழே பயங்கர பள்ளையா. நான் குடும்பஸ்தையா. நீ ஏன் தொங்குற? உனக்கு ஏண்டா குடும்பம்? யோ 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 சே வந்து தொலையா. வாயா ஏரியா. இஷ்டத்துக்கு பிள்ளைகளை பெத்து போட்டுற. அடி வாங்கும் போது குடும்பஸ்தரு பேத்துற. நல்ல சமயத்துல வந்தீங்க. இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க. என் பேர் ரவி, மிஸ்டர் வேதாச்சலத்தோட சன். இவன் என் ஃப்ரெண்டு சுந்தரம். நான் தான் டாக்டர் திருப்பதி. எங்க கையெல்லாம் ஓய்ஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா வந்திருக்கீங்க சார். நிக்கிறானே இவன் தான் பொள்ளாச்சி தாலுகா பயங்கர கேடி வீராசாமி. என்ன பண்ண பார்த்தா தெரியுமா? கார்ல இருக்கிற பொண்ணை கல்யாண கோரத்தை கடத்திட்டு போக பார்த்தா நான் தான் இவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். நல்ல சிவம் போன் பண்ணாரு. இல்லாட்டா இங்க வந்துருக்க முடியாது. அந்த பொண்ணு ஒன்னும் ஆபத்து இல்ல சார். கார்லாம் இருக்கா? கான்ஸ்டபிள் நீங்களும் எங்களோட ஸ்டேஷனுக்கு வாங்க. மிஸ்டர் ரவி ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்து பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட்டுவாங்க. அஜய்ஜோ அவங்களுக்கு மூர்த்த நேரமாச்சா? ஏன் சார் கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்து கையெழுத்து போடக்கூடாது? சாரி சார், சட்டம்னு ஒண்ணு இருக்கே. உங்களுக்கு சட்டம், எங்களுக்கு சடங்கு. ரவி, நீ ஸ்டேஷன் போயிட்டு நேரா கல்யாண வீட்டுக்கு வந்துரு. நாங்க முன்னாடி போய் எல்லா ஏற்பாட்டையும் கவனிக்கிறோம். கமான். என்ன சார் உங்களுக்கு கல்யாணம்? நீங்க ஏன் மடமேடையில உட்கார்ந்துட்டு? அட சும்மாரப்பா. ரவுடிக்கு இப்படின்னு பேச்சு கிளம்பிச்சு. நான் இங்கே அமைங்கிக்கிட்டேன். ஏப்பா விஜய் வந்துட்டாளா? அவளுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே? பின்னால ரவியோட வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ரவுடிங்களோட கலாட்டா இருக்குது. அடியோ அடி, உதையோ உதை. உங்களுக்கா? ரவியும் சுந்தரமா சேர்ந்துகிட்டு அவங்களை பிச்சு பிச்சு விட்டாங்க. எப்படியோ அந்த பாவியிட்ட இருந்து அவ தப்பிச்சாளே, அதே போதும். ஆமா, ரவுடிங்க அந்த பொண்ணையும் தூக்கிட்டு போகணும். போராத வேலைதான். அழகா இருந்தாலே ஆபத்து தான். இப்போ நான் ஏன் அலமேலுவை கல்யாணம் பண்ணிட்டேன்? இது மாதிரி எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு தான். அல்மே இங்க இருக்கேன். என்ன டாக்டர் சார், அடி உத குத்து பிச்சு விட்டுக்கலாமே. ஆமா, அன்னைக்கு சொன்னீங்க அந்த பொண்ணு அது பளிச்சுன்னு இருக்கா. விஜயா, என் வயித்துல பால வார்த்தையம்மா. 10 நிமிஷம் தான் இருக்குது. பல வரன்னு சுறுசுறுப்பா தாலி கட்டுங்க. அவளை என்ன மனவரைக்குள்ள இழுத்துட்டு போறேன். என் கூட்டத்துல கலாட்டா பண்றீங்க. நடந்தது என்னமோ நடந்து போச்சு, விடுங்க. எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன். சார், இவர் செஞ்ச மாதிரி எல்லா ஏற்பாட்டையும் நான் தான் சார் செஞ்சேன். இவளுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்காதரா?
நடக்க விட மாட்டேன். அது எப்படி நடக்காம போகும்? அதையும் நான் பாத்துறேன். விஷயம் தெரியாம வளராதே. அப்பா அவளு நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறோம். இதையே பெருசு பண்றீங்க. அட ஏன் சார் லவோன்னு கத்திக்கிட்டு? உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்க அச்சதை என்கிட்ட கொடுங்க. 2 அச்சதையும் தூக்கி வீசி எறிகிறேன். நீங்க சும்மா இருங்க, என் நிலைமை தெரியாம பேசாதுங்க. என்னங்க நீங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறதுல அர்த்தமே இல்லை. நீங்கள் தலையிடாத. ஐயா தாலியை போடுங்க. ஏமாந்த தாலியை கட்டுவாங்க. சீக்கிரம் கொடுங்க. கொடு. சுவாமி அவர்தான் ஏதோ கோபத்துல கேட்கறாருன்னா நீயும் கொடுத்துறா? எத்தனை பேர் நம்பி வந்திருக்கோம். எங்க சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன வழி சொல்லுங்க. சாப்பாடு நவரு. ஏயா ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி இருக்குன்னு நான் அடங்கி போய்கிட்டு இருக்கேன். உன்னால என்ன செய்ய முடியும்? அவர் மேஜர். கொஞ்சம் நகருங்க. அவர் சொல்றது கரெக்ட். அந்த பொண்ணு கூட மேஜர். நீங்க என்ன செய்ய முடியும்? அப்படி கேளுமா. கரெக்ட் பாயிண்ட். ஐயோ கையை தொடாதரா, ஆண்டவனுக்கு அடுக்காதரா, இந்த கல்யாணம் நடக்கப்படாதா. காரணத்தை சொல்லாம இப்படி நடக்காதுன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? யோ இப்படியே நீ டிலே பண்ணிட்டு போனா என் பையனுக்கு மனவரையிலேயே வயசாயிடும் போல இருக்கு. என் கல்யாணத்தையாவது நடத்த விடு. உங்க கல்யாணமா? அதுல ஒண்ணும் குறைச்சல. என் பையன் கல்யாணம். சார் ஒண்ணு பண்ணுங்களேன். பேசாம இந்த கல்யாணத்தை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தகராறு பஞ்சாயத்துனா இருக்கவே இருக்கு. விவாகரத்து ரொம்ப பசிக்குது சார். ஏன் இந்த கல்யாணம் செய்து கூடாது? ஏன் கூடாதுன்னு சொல்லுங்க. ஏன் கூடாதுன்னு சொல்லுங்க. எல்லாரும் அப்படி கேளுங்க. ஏன் கூடாது? எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல் இருக்க. உண்மையா சொல்லணும் போல் இருக்க. சுந்தரி என் தர்ம பத்தினி, உன்னை என் கண்ணுக்குள்ள என் அன்பு மனைவியா வச்சு காப்பாத்தி வந்திருக்கேன். இது வரைக்கும் நீ என்னென்னமோ கோவிச்சிருக்கிற, என்னென்னமோ சொல்லி இருக்கிற, நான் மறுத்து பேசியிருக்கிறேனா? இப்ப நான் சொல்ல போறதை கேட்டு நீ எங்கேயும் ஓடிடாத. சரி ரவி, என் அன்பு மகனே, உன்னை நாம் பெற்று வளர்த்து ஆளாக்கி ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னை நான் படிக்க வச்சிருக்கிறேன். இத்தனை காலமா என் மனசுக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு ரகசியத்தை கேட்டு நீ ஆத்திரப்படாதே, அவசரப்படாதே, என்னை ஒண்ணு செஞ்சிடாத. இந்த விஜி என் மகடா. உங்க மகளா? என் மகடா. உங்க மகளா? என் மகடா. உங்க மகளா? என் மகடா. உங்க மகதானே? என் மகடா. ஏன்பா உங்க மகதானே? பாத்தியா அப்பவே சொன்னேன், யாரும் கோவிச்சுக்காதுங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? கோவிச்சுக்கிறீங்களா? சின்ன வயசுல எல்லாரும் செய்யற தப்புதான் நானும் செஞ்சேன். சுந்தரி, நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன பண்ணிச்சுக்க. நீங்க ஒரு மனுஷன் தான். அம்மா அவசரப்படாது. நடந்தது என்னமோ நடந்து போச்சு. கொஞ்சம் பொறுமையாது. பையன் மன்னிச்சிட்டான். இந்த பாரு இன்னும் ஒரு தடவை நான் இந்த மாதிரி தப்பு நான் செய்யவே மாட்டேன். இன்னும் ரவியா? ஏன் சார் 3வது வீடு வச்சுக்கிட்டா கூட ஐடியா இருந்தா உங்களுக்கு? பொண்ணாதான் சார் நீங்க. சுந்தரியா, பிராணனை வாங்காத. சரி, இதுக்காகத்தான் சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்காதேன்னு. அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறதா நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா? அதான் பகிரங்கமா ஒத்துக்கிட்டானே. அப்பா, நீங்க உங்க மகன் சொன்னது இவ இல்ல, இவதான். என்ன டாக்டர் சார் குழப்பம்? இவர் அதிபாரதி இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. அப்பா, உங்களையே நம்பி இருந்த இவ தாயார் இறந்தோன்னு உங்களை சந்திக்கிறதுக்காக புறப்பட்டது இவதான். தான் உங்கள் மகள்னு நிரூபிக்க வேண்டிய ஆதாரங்கள் அத்தனையும் இவ கையில கிடைக்கவே தன் தாய் மாமனுக்கு பயந்து தனக்கு ஒரு புகலிடம் வேணுமேங்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்து நான் தான் உங்க பொண்ணுன்னு சொல்லியிருக்கா. இப்ப புரியுதா? ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா என் சிவகாமி சாயல் அப்படியே இருக்கு. அட சுமாரியா. ஏன் டாக்டர் சார், அப்போ ரதிபாரதி விஜயாவாயிடுச்சா? ஓஹோ, அதனாலதான் அன்னைக்கு இந்த ஆளை பார்த்த உடனே அப்பா அப்பான்னு கூப்பிட்டுச்சு. சரி, அது கிடக்கட்டும். என்னது அந்த 10 லட்சம் கோச்சு வண்டி குதிரை லாயம் என்ன ஆச்சு? எங்கேயும் போகல, எல்லாம் எங்க அப்பா கிட்ட இருக்கு. இதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலான்னு தான் நானும் ரவியும் ஒரு நாடகம் ஆடணும். நல்லா ஆண்டிங்க நாடகம். சரி, நடந்து போச்சு. இந்தாயா, இப்போவாது கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லு. இவர் என்ன சொல்றது? நீ வாடி கண்ணு. சீக்கிரம் போங்க. எங்க ஐயா எங்க? மேல கொட்டு. மூர்த்தராஜ் ஏன் மேல சாயிரு? என்னப்பா? சீக்கிரம் தந்துனா